யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நிறைய குடும்பங்களில் நடக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, செய்வினை. எனக்கு அவன் செய்வனை வச்சுட்டான், எனக்கு இவன் செய்வனை வச்சுட்டான் அப்படின்னு சொல்லி பிரச்சனைகள் தான் நிறைய குடும்பங்களில் நடக்குது. அண்ணன், தம்பி, மாமன், மச்சினங்குள்ள சண்டையை போட்டு ஒரு மன ஒற்றுமை இல்லாமல், ஒரு பரஸ்பரமான ஒரு நட்பு இல்லாமல் பழகிட்டு இருக்கிறாங்க. இவன் ஏடா வாழுறான், இவன் ஏடா இருக்காங்கிற எண்ணத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகளை ஒருத்தருக்கு ஒருத்தர் மறைமுகமாக பேச வைக்க திட்ட இந்த மாதிரி கதைகள் இந்த செய்வினை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு மிகப்பெரிய ஒரு சூதாட்டமே நடத்துகிறாங்க. எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை, எனக்கு கிடைச்ச சில அனுபவங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள நான் விரும்பப்படுறேன். இந்த செய்வினை அப்படி என்பதுன்னா, ஒருவருக்கு இன்னொருவர் செய்வனை செய்ய முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக அது முடியவே முடியாது. யாரு நினைச்சும் யாருக்கும் செய்வனை வைக்க முடியாது. இது சத்தியமான உண்மை. சரியா? அப்போ செய்வனைனா என்ன? செய்வனை இருக்குதா? செய்வனைன்னு ஒன்று இருக்குது, அது இல்லைன்னு இல்லை. செய்வனைனா என்னன்னா, நம்ம என்ன செய்கிறோமோ அது நமக்கு வினையாக மாறி நிற்பது தான் செய்வினை. பிறருக்கு நாம் என்ன நினைக்கிறோமோ அது நமக்கு தான் விடியுமே தவிர அது அவங்களுக்கு போய் சேராது. முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். யாருமே யாருக்கும் நினச்சா செய்வனை வைக்க முடியாது. சரியா? சரி சார், நிறைய குடும்பங்கள் கஷ்டத்தில் இருப்பாங்க, தொழில் கஷ்டத்தில் இருப்பாங்க, தொழில் நஷ்டத்தில் இருப்பாங்க, குடும்பத்தில் நோய் நொடியில் ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க. அப்போ ஏன் அப்போ அவங்களுக்குலாம் அந்த கஷ்டங்கள்லாம் வருது அப்படின்னா, அவங்களுடைய எண்ணங்களும் அவங்களுடைய செயலும் அவங்களுடைய வழிபாடு முறையும் தான் அவங்கள அந்த கஷ்டத்தில் உண்டு பண்ணுது தவிர மற்றபடி எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. யாராக இருந்தாலும் சரி, அனைவருக்குமே குலதெய்வம்னு ஒன்று உண்டு. அந்த குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு எதுவுமே செய்ய முடியலனாலும் ஒரு சூடத்தை கொளுத்தி சாமி கும்பிட்டு வந்தாலும் அந்த குலதெய்வம் காத்து நிற்கும். சரியா? அதுக்காக குலதெய்வத்தை வச்சு அதை செஞ்சிடலாம், இதை செஞ்சிடலாம், அவங்களுக்கு அதை பண்ணிடலாம், இதை பண்ணிடலாம்னு யார் நினைச்சாலும் சரி, தப்பான வினையை அவங்க குடும்பத்துக்கு அவங்க தான் விதைக்கிறாங்களே தவிர அவங்களுக்கு வேற யாருமே விதைக்க முடியாது. அதை புரிஞ்சுக்கிடணும். அவனுக்கான வினையை அவன் விதைக்கிறான். நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுக்க முடியும். சரியா? குலதெய்வத்துக்கு கோயிலுக்கு போகிறீங்களா, எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, என் குடும்பத்தை நல்லா இயக்கி வை, என் பிள்ளைங்களை நல்லா படிக்க வை, என் பிள்ளைங்களை நல்ல வேலை வாய்ப்புகளை கொடு, நல்ல தொழில் வளர்த்த கொடு, நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடு, எல்லா மக்களும் நல்லா இருக்கணும், எனக்கு நல்ல புத்தி நல்ல சிந்தனையும் கொடு, எல்லா மக்களோடும் நல்ல அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் பழகுவதற்கான நல்ல சிந்தனை எனக்கு கொடுன்னு சொல்லி நான் தெய்வத்திற்கு கேட்கணுமே தவிர எக்காரந்த கொண்டும் எந்த தெய்வத்திட்ட போயும் அவன் அப்படி இருக்கான், இவன் இப்படி இருக்கான், அவன் அதை பேசுகிறான், இவன் இதை பேசுகிறான், அந்த எண்ணங்களே வரக்கூடாது. நீங்கள் தெய்வத்தை வணங்க முடியும், தெய்வத்தை வணங்கணும். அடுத்தவனை பற்றி சிந்தனை உங்களுக்கு எதுக்கு? அது தேவையில்லைல்ல. நமக்கு என்ன வேணுமோ அதை தெய்வத்திட்ட வேண்டணும். இதை நம்ம செஞ்சோன்னா நல்லா இருக்கும். வீடை சுத்தபத்தமாக வச்சுருக்கணும், வீட்டை எப்பவும் வாசமாக வச்சுருக்கணும், வெள்ளி செவ்வாய் வீட்டில் விளக்கேற்றணும். சரியா? பிறகு யூடியூப்பில் அதை பார்த்தேன், இதை பார்த்தேன், அதை பார்த்துட்டு அதை செஞ்சு, இதை பார்த்துட்டு இதை செஞ்சுங்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது. வீட்டில் வெள்ளி செவ்வாய் விளக்கேற்றினாலே போதும். சரியா? வீட்டை சுத்தமாக வச்சுருக்கணும். கணவன் மனைவிக்குள்ள ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும். புரிஞ்சு நடந்துக்கிட்டாலே போதுமானது. சரியா? அதை விட்டு போட்டு அவன் செய்வனை வச்சுட்டான், இவன் செய்வனை வச்சுட்டான்னு சொல்லி கோயிலாக அலைஞ்சி முட்டையும் தேங்காயும் கொண்டு செலவழிக்கிறது வேஸ்ட்டு. சரியா? கோயிலுக்கு போங்க, நல்லபடியாக சாமி கும்பிடுங்க, நல்லா வைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க. உங்கள் குடும்பத்தை நல்லா வைக்கணும் வேண்டிக்கோங்க. சுற்றத்தாரை நல்லா இருக்குன்னு சொல்லி வேண்டிக்கோங்க. சுற்றத்தார் நல்லா இருக்குன்னு சொல்லி வேண்டிக்கிட்டிங்கன்னா நீங்களும் நல்லா இருப்பீங்க. நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு வினையாக மாறும். சரியா? செய்வினை என்பது வேற யாரும் நம்ம செய்ய முடியாது. நமக்கு நாமே செய்வதுதான் வினை. சரியா? அடுத்தவங்க அப்படி போயிடணும் இப்படி போய் நம்ம நினச்சி ஏதாவது நினச்சோம்னா அது நமக்கு தான் விடியுமே தவிர அது அடுத்தவங்களுக்கு அல்ல. நமக்கு நாமே செய்கிறோன்னு முடிவு பண்ணுங்க. முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்ம அடுத்தபடியாக தெய்வத்திட்ட போய் என்ன வேண்டணுங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிடுவோம். சரியா? வாழ்த்துக்கள் உறவுகளே. இந்த தகவல் எல்லாருக்கும் பயனாக இருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் பல கருத்துக்களோடு சந்திப்போம்.